ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் இப்போ கிளாஸ் 10 தான் பார்க்க போகிறோம். எல்லா கிளாஸ் முடிஞ்சதும் சர்டிஃபிகேட் நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ பிகினர்ஸாக இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் லிங்க் கீழே கொடுத்துருக்க, ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிளாஸ் 10ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் கிறிஸ்டிசன் தான் பார்க்க போகிறோம். கிளாஸ் 10ல் பார்ட் 1ல் வந்து பேசிக் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து அட்வான்ஸ் பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து கரெக்டாக ஈவனாக அந்த பாக்ஸ் இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி சின்ன சின்ன டாட் ஃபஸ்ட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கூட நீங்கள் லைன்ஸ் போடுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி போட்டுக்கோங்க பாக்ஸ். தென் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளெல்லாம் வந்து இன்டூ இப்படி பெருக்கல் குறி போடுறோம். புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கிடச்சிருக்கா? இப்போது இதுக்குள்ளே ஃபில் பண்ண போகிறோம். இந்த இடத்துல ஃபில் பண்ணுறீங்க அண்ட் இந்த இடத்துல ஃபில் பண்ணுறீங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஷேட் பண்ணக்கூடாது. நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி ஃபில் பண்ணுங்க. ஓகேங்களா? அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன பண்ணுறீங்கன்னா ஆப்போசிட். இப்போ இந்த இடத்துல ஃபில் பண்ணலையா? ஸோ இந்த இடத்துல ஃபில் பண்ணணும். நம்ம அந்த மாதிரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஃபில் பண்ணணும். நான் எப்படி ஃபில் பண்ணுறேன்னு பாருங்கள். சேம் அதேமாரி ஷேட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. அதுவும் இல்லாமல் அதுக்கு வெளியே போனாலும் நல்லா இருக்காது. நீங்கள் அப்படி வெளியே போகிற மாதிரி பண்ணிடாதீங்க. அண்ட் இப்போ வந்து இதுக்குள்ளே ஆப்போசிட் இந்த சைட். இப்போ சேம் ஃபர்ஸ்ட் பாக்ஸில் என்ன பண்ணுமோ அதே தான். தென் செகண்ட் பாக்ஸில் போட்ட பேட்டர்ன் அப்படியே. புரிஞ்சுதான் எப்படி ஃபில் பண்ணுறோன்னு? இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த சைட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி எல்லா பாக்ஸ்லையும் நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்துடலாமா? சேம் இதே மாதிரி தான் பாக்ஸ் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டாட் வச்சுக்கோங்க, கரெக்டாக ஈவனாக இருக்க மாதிரி. எல்லா பாக்ஸும் ஈவனாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த பாக்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்ல இப்படி போட்டோம் இல்லையா? ஸோ இதில் என்ன பண்ணுறோன்னா ஒரே ஒரு லைன் மட்டும்தான் போட போகிறோம். சைடு லைன் இந்த மாதிரி ஒரு லைன்ஸ் மட்டும்தான் போட போகிறோம். பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. தென் இந்த மாதிரி ஆப்போசிட் சைட் இந்த மாதிரி இப்படி போடுற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த சைட் கீழே. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்துடணும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஃபில் பண்ணுறோம். பாருங்கள், ஒரே ஒரு பாக்ஸில் மட்டும் தான் ஃபில் பண்ண போகிறோம். இப்போது இதில் ஃபில் பண்ணணுமா? கூடாது. இந்த இடத்துல ஃபில் பண்ணணும். தென் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சைட்
இப்போ இந்த சைட் இந்த சைட் இப்போ எந்த சைட் ஃபில் பண்ணுவீங்க? இந்த சைட். நெக்ஸ்ட் ஒன் பார்த்துடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட் பாக்ஸில் வந்து இப்படி ஒரு ரவுண்ட் சின்னதாக ஒரு சர்க்கிள் போடுறீங்க. எல்லா பாக்ஸ்லேயும் போடுங்க. சின்ன சர்க்கிள், ரொம்ப பெருசாக போட்டுறாதீங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி சர்க்கிள் போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறது பாருங்கள். இது இந்த கார்னரில் இப்படி போகக்கூடாது. இந்த ரவுண்ட் இப்படி இருக்குது அப்படின்னா இங்கேருந்து இப்படி வளையணும். ஓகேங்களா? தென் இது இங்கேருந்து இப்படி வளையணும். அகைன் பாருங்கள், இங்கேருந்து இது இப்படி வளையணும். இங்கேருந்து இப்படி நல்லா அந்த பெண்டு கொண்டு வாங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி போட்டுருங்க. எல்லா பாக்ஸ்லேயும் போட்டுருங்க. அதுவும் இல்லாமல் இந்த பாக்ஸ் எல்லாமே வந்து ஈவனாக இருக்கணும். ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரொம்ப பெருசாகிடுச்சு. ஸோ அந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? தென் என்ன பண்ணுறீங்கன்னா, சேம் இவ்வளோ தூரம் லைக் கேப்பில் இங்கே கொண்டு வந்து முடிக்கணும். இந்த இடத்துல ஷார்ப்பாக கொண்டு வந்து முடிக்கணும். பாருங்கள், இங்கே இவ்வளோ கேப் விட்டு இங்கே கொண்டு வந்து ஷார்ப்பாக முடிச்சிருங்க. இப்போ இப்படி இருக்குது, இந்த பக்கம் இப்படி போடுறோம் அப்படின்னா இங்கேருந்து அட்டு வந்து இப்படி ஷார்ப்பாக இப்படி முடிக்கணும். ஓகேங்களா? நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி பண்ணதும் இப்படி இருக்கக்கூடாது. இப்படி ஷார்ப்பாக தான் முடிக்கணும். ஓகேங்களா? என்ன பண்ண போகிறோன்னா, இங்கேருந்து இப்படி ஓகேங்களா? இப்போ இதுக்குள்ளெல்லாம் ஃபில் பண்ண போகிறோம். பார்த்து ஃபில் பண்ணணும். ஸோ இதுக்குள்ளெல்லாம் போயிடக்கூடாது. கரெக்டாக அந்த ஷேப் தெரியணும். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணிடணும். தென் நடுவில் இருக்க டாட் இருக்கு இல்லையா, அந்த சர்க்கிள் அதுக்குள்ளெல்லாம் ஒரு டாட்ஸ் வச்சுருங்க. ஓகேங்களா? புரிஞ்சுதா? தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்துடலாமா? சேம் பாக்ஸ் மாதிரி
இந்த இடம் இருக்கு இல்லையா, இப்படி கொஞ்சம் பாக்ஸ் நீங்கள் பெருசாக கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் போட்டுருங்க. போட்டு தென் என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஃபில் பண்ணிடுங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணி விட்டுருங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்துடலாமா. இந்த மாதிரி ஸ்லீப்பிங் லைன்ஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு 3 லைன்ஸ் போட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் அகலமாக இருக்கணும். தென் இதுக்கெல்லாம் சென்டரில், இப்போது இந்த சென்டரில் இப்படி லைன்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ இதோட சென்டர் இது அப்படியே ஈக்குவலாக இருக்கும். இந்த லைன்ஸ் எல்லாம் வருது இல்லையா, ஓகேங்களா. இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கோங்க. ஆனால் என்ன பண்ணுறீங்கன்னு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல சென்டர் வரைக்கும் ஒரு சின்ன லைன் போட்டுட்டு இந்த மாதிரி பாருங்கள், சென்டராக பார்த்த மாதிரி சின்னதாக ஒரு கோட் போட்டு சின்னதாக ஒரு கோட் புரிஞ்சுதா? என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். ஓகேங்களா, இந்த மாதிரி இந்த இடத்துல ஃபில் பண்ணிடணும். பாருங்கள், இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னில் வந்து இப்படி ஃபில் பண்ணிடுங்க. ஷேட் பண்ணக்கூடாது, ஃபில் பண்ணணும். தென் இதை சுற்றி இந்த லைன்ஸில் படாமல் இப்படி ஷேட் பண்ணுங்கள். எப்படின்னா இப்படி 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 பண்ணாதீங்க, இப்படி லைட்டாக. ஓகேங்களா, தென் பக்கத்து ஒன்றில் ஃபில் பண்ணிடுங்க. எதுவும் வெளியே போயிடக்கூடாது. கரெக்டாக அந்த கோடில் அந்த ஷேப்பில் ஃபில் பண்ணணும். இப்போ இதில் என்ன பண்ணணும், ஷேட் பண்ணணும்.
ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்துடலாமா? புரிஞ்சுதா? இப்போ இந்த நடுவுலலாம் வந்து ஒரு சின்ன சர்க்கிள் போட்டுக்கோங்க. தென் நாலா பக்கமும் ஒரு சின்ன சின்ன லைன்ஸ் போட்டுக்கோங்க. சின்ன சின்னதாக கோடு, ரொம்ப பெருசாக வேணாம், சின்னதாக. இப்போ என்ன பண்ணால் இந்த கோட்லேருந்து இங்கே புரியுதா? இந்த கோட்லேருந்து விட்டுருங்க. தென் இது இங்கே இப்படி தென் இந்த சர்க்கிள்லாம் டாட்ஸ் வச்சுருங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி எல்லா பாக்ஸ்லேயும் ஃபில் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்துடலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இப்படி ஒரு சென்டரில் கரெக்டாக இப்படி ஒரு ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க. தென் இதை ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. இதையும் ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். இப்படி எஸ் ஷேப்பில் தான் போட போகிறோம். இங்கேருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணி இப்படி கொண்டு வந்து, இல்லை அப்படின்னா கூட நீங்கள் இப்படி தனித்தனியாக கூட போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு பாருங்கன்னா, இங்கேருந்து இப்படி கொண்டு வந்து சென்டரில் இப்படி கொண்டு போங்க. இங்கேருந்து இப்படி சென்டரில் கொண்டு வரீங்க ஒரு கர்வ். தென் சென்டரில் பண்ணி இங்கே ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இதில் இந்த சைட், இதில் இந்த சைட். ஓகேங்களா?
இப்போ உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் மாதிரி ஒரு பேட்டர்ன் கிடைக்கும். ஓகேங்களா, அப்படி போட்டுக்கோங்க. தென் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல லைட்டாக ஷேட், லைட்டாக, ரொம்ப இல்லை, லைட்டாக இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலலாம் போட்டோம் இல்லையா, ஸோ அது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடுங்க. ஓகேங்களா, புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்துடலாமா? நடுவில் ஒரு டபுள் லைன் போட்டுக்கோங்க. அண்ட் இந்த சென்டரில் ஒரு டபுள் லைன். தென் இங்கே ஓகேங்களா, இந்த மாதிரி லைன்ஸ், டபுள் லைன்ஸ் போட்டுக்கோங்க. அண்ட் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு கர்வ், இங்கே ஒரு கர்வ், இப்போ இந்த இடத்துல இப்படி ஒரு கர்வ் கொடுத்து இந்த கார்னரில் இப்படி ஒரு ஷேப் கொடுத்துருங்க. பாருங்கள், இந்த இடத்துல இப்படி ஒரு ஷேப் கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா,
இப்போ இந்த இடத்துல ஒரு 3 ட்ராப்ஸ் கொடுத்துக்கோங்க பாருங்கள். ஓகேங்களா? தென் என்ன பண்ணுறீங்கன்னா இதுக்குள்ளெல்லாம் ஃபில் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஃபில் பண்ணி விட்டுருங்க. இதெல்லாம் தான் அட்வான்ஸ் கிரிட் டிசைன்ஸ். ஓகேங்களா? மொத்தம் இதில் 8 பாக்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் இதில் இன்னும் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி நம்ம சேனல் கிரிட் டிசைன்ஸ் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. 9th ஒன்றா நீங்கள் அந்த வீடியோவில் இருக்க ஒரு பேட்டர்ன் வந்து எனக்கு போட்டு சென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதில் ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேளுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.